வெல்கம் டு சீதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சீதாஸ் கிச்சனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கார அவலும் ப்ரெட்டும் வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கார அவல் எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அவுல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அவுல் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு அதோட ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை அதில் டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரெட்டை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பச்சை மிளகாய் கொஞ்சம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப். இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், லாஸ்ட்டாக இதில் 2 கரண்டி தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி விடாமல் கலந்துக்கோங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தயிர் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். மாவை வடை ஷேப்க்கு நல்லா தட்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்போது பண்ணுற வடையை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வடை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வடையெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல. இந்த மாதிரி ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.